ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் நம்ம கழுத்துலையோ இல்லை ஸ்லீவ்லேயோ வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன டிசைனுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒத்த குதிரை வந்து நம்ம போட்டுக்கலாம். குதிரையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பிக்கோ குதிரை, இந்த மாதிரி சிங்கிள் குதிரை எல்லாமே போட்டிருக்கேன். அதை பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தர, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குதிரையை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். எல்லா குதிரையும் நம்ம எப்படி வந்து மாட்டுவோமோ சேம் அதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் மாட்டிக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு கரெக்டாக கையில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து நீங்கள் குதிரை வந்து போடும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குதிரை போட்டுட்டு நம்ம வந்து அதை தூக்கி ஒரு டைம் பார்த்துட்டு, இந்த ஊசி இருக்கு இல்லையா, நீங்கள் கையால் வந்து அதை இறக்கி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இறக்கி பார்க்கும்போது கரெக்டாக உள்ளே போயிட்டு வரணும். சப்போஸ் வந்து கீழே இருக்கிற செட்டலில் வந்து மாட்டி டக்குன்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்து கரெக்டாக போடுங்க. ஏன் அப்படின்னா ஊசி உடஞ்சி போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2.5 இன்ச்சு ஹைட்டு, 2.5 இன்ச்சு வித்து, அந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 2.5 இன்ச்சு இருந்தால் உங்களுக்கு போதும், 3 இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போது இதை வச்சு நம்ம பார்க்கலாம். உள்ள வெளியில் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து உள்பக்கம், நான் இப்போ திருப்பி காட்டுறேன். இது வந்து மேல் பக்கம். இந்த மேல் பக்கத்தில் வந்து இப்போ வந்து த்ரெட்டு வந்து நம்ம வைக்கணும். இதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. மேல் பக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த த்ரெட்டு வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் கிராஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு அதை மடிச்சுக்கோங்க. கரெக்டாக உள்ளே வச்சு பாருங்கள், ஒரே ஒரு சென்டர் வச்சு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த குதிரையில் கொடுங்க. ஏன் நம்ம வந்து சிங்கிள் குதிரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக ஆவரேஜாக அந்த த்ரெட்டு வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தையல் கொடுக்கும். அதே வந்து நம்ம நார்மல் குதிரையில் போட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு குதிரை வந்து இந்த த்ரெட்டு மேலே ஏறி வரும், கரெக்டான ஃபினிஷிங் வராது. அதனால தான் நம்ம இந்த குதிரையை யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக குதிரைக்கான வீடியோவை பாருங்கள், அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் இந்த த்ரெட் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த த்ரெட் அப்படியே உள்ளே இருக்கட்டும். அப்படியே வந்து இந்த திருப்பிக்குங்க. பார்த்துங்க, திருப்பிட்டிங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு வந்து அப்படியே சென்டராக நம்மளுக்கு நிற்கும். சென்டராக அப்படியே வச்சுட்டு நீங்கள் இப்படி அழகாக வந்து இப்போ வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டு கொடுத்து வளைக்கும்போது நம்ம எத்தனை வருஷம் அந்த ப்ளவுஸு எது போட்டாலும் அது பர்ஃபெக்ஷனாக இந்த எல்பேண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ளாரோட ஷேப் வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு அந்த த்ரெட்டு உள்ளே இருக்கிறதால கரெக்டாக வளைச்சி கொடுத்துரும். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சுடியில், ஸ்லீவில், எல்லா பக்கமே நீங்கள் ப்ளவுஸில் எல்லா பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. நான் வந்து இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை எடுத்து நான் இப்போ கிளாத்தில் வச்சா எப்படி ஃபினிஷிங் வரும் அப்படிங்கிறது சும்மா ஒரு கிளாத்லேயும் நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா பீக் அடித்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டு, அந்த ரோப் த்ரெட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக ஃபினிஷ் ஆகி வந்துருச்சு. இந்த 2 இதில் வந்து ஃப்ளார் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஃப்ளார் மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சென்டர் பார்த்திங்கன்னா அழகாக ஷேப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து போட்லி பட்டனும் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, இதே மாதிரி போட்லி பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அந்த வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறது கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வச்சு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஃபினிஷிங்கில் பாருங்கள், அந்த ஃப்ளார்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வெளியில் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.